அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 12 ராசிக்குமே நம்ம ஒவ்வொரு வாரத்திலும் என்ன மாதிரியான பலன்லாம் நடக்க போகுது அப்படிங்கிறத பார்த்து தெரிஞ்சுட்டுக்கிறோங்க. அதில் குறிப்பாக இப்போது நம்ம மகர ராசிக்காரர்களுக்கு இனி வரக்கூடிய அடுத்தடுத்த 7 நாட்களில் என்ன மாதிரியான பலன் அமைய போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மகர ராசிக்காரர்களுக்கு மனதுக்கு இதமளிக்கக்கூடிய நாட்களாக இந்த வாரம் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ராசி அதிபதி சனி முயற்சி ஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்கிறதால உங்களுடைய செயல்பாடுகள் தனித்துவம் மிளரும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இடப்பயிற்சி எண்ணம் மிகுதியாகும். வெளிநாடு சென்றவங்க பூர்வீகம் திரும்பலாம். சிலருக்கு ஞாபக குறைவு ஏற்படும். அதனால் நீங்கள் கவனமாக இருக்கணும். வீடு மனை வாகனம் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு இப்போ சாதகமாக அமையும் அப்படின்னு ரொம்பவே நல்ல பலன் தாங்க சொல்லியிருக்காங்க. மேலும் என்ன மாதிரியான விஷயமெல்லாம் நம்ம பார்க்கணும், அதே போல் நீங்கள் எந்த மாதிரியான விஷயங்களில் எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படிங்கிற நிறைய பயனுள்ள தகவல்களை நம்ம இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கக்கூடிய நீங்கள் 12 ராசியில் என்ன ராசிக்காரங்க என்பதை மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. அதோடு உங்களுக்கு பிடித்த கடவுளினுடைய பெயரையும் கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுட்டு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் இன்னும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உங்கள் வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகள் இருக்கா? அந்த பிரச்சனைகள்லேருந்து விடுபடுறதுக்கு நல்ல ஒரு வழி தேடிட்டுருக்கீங்களா? அதே போல் உங்களுக்கு ஜோதிட ரீதியான சந்தேகங்களை முழுமையாக கேட்டு தெரிந்து கொள்ளணுமா? உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தடைகளை எல்லாம் தீர்க்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன். அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் சரியான தீர்வு கிடைக்கும். நாம் இப்போது மகர ராசிக்காரர்களுக்கு பலன்கள் எப்படி அமைய போகுது அப்படின்னு பார்த்துட்ருக்கோம். புதிய வியாபார யுக்திகளால் விற்பனை உங்களுக்கு அதிகமாகும். சிலருக்கு புதிய தொழில் கிளைகள் துவங்கக்கூடிய வாய்ப்பு இருக்குங்க. உத்தியோகத்தில் மேல் அதிகாரிகள் பாராட்டக்கூடிய வகையில் நடந்து கொள்வீங்க. மேலும் பதவி உயர்வு கிடைக்க பெறுறதுக்கான நாட்களாக இனி வரக்கூடிய நாட்கள் அமைய போகுதுங்க. நிலையற்ற வருமானத்தில் தள்ளாடிய குடும்பம் நிலையான வருமானத்தில் தலை நிமிர்ந்து நிற்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. கடனால் நீங்கள் நிறைய பாதிக்கப்பட்டிருந்தீங்க அப்படின்னா இனி வரக்கூடிய நாட்களில் அந்த பாதிப்புகள் எல்லாம் நீங்கி கடன் பிரச்சனைகள் எல்லாம் ஒவ்வொன்றாக நீங்கள் அடைக்கக்கூடிய காலகட்டமாக ஆகப்போகுது. அரசியல்வாதிகள் யோசித்து எதுவுமே முடிவெடுக்கிறது நல்லதுங்க. எதுவுமே யோசிக்காமல் எடுத்தேன் கவுத்தேன் அப்படின்னு யாருக்கிட்டையும் பேசாதீங்க. 1க்கு 2 முறை யோசித்து பாருங்கள். அதே போல் உங்களுக்கு அனைத்துமே சாதகமாகவே முடியும். முக்கிய ஆவணங்கள் இல்லாத சொத்துக்கு உரிய ஆவணங்கள் கிடைக்குங்க. பெண்களுக்கு கணவனுடைய ஒற்றுமை மகிழ்ச்சியை அதிகரிக்கக்கூடிய காலகட்டமாக இருக்க போகுது. சில பேர் காதல் திருமணம் செய்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு கூட இருக்குங்க. சுப மங்கள காரியங்கள் உங்களுக்கு இப்போது தடையில்லாமல் நடக்கும் அப்படின்னு சொல்லலாம். இவ்வளவு நாளாக சுபகாரியங்கள் ஒவ்வொன்று கைக்கு வந்துட்டு நழுவி போனது, அதோட நாள் தள்ளி போயிட்டே இருக்குது அப்படின்னா இப்போ உங்களுக்கு கைகூடி வரக்கூடிய காலகட்டமாக அமைய போகுது. அதே போல் உங்களுக்கு பௌர்ணமி அன்னைக்கு கால பைரவரை வழிபாடு செய்கிறது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் கால பைரவருடைய வழிபாட்டை நீங்கள் பௌர்ணமி அன்னைக்கு மேற்கொண்டுட்டு வாங்க. நிச்சயமாக உங்களுக்கு நல்ல ஒரு பலனையே பெற்றுக் கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். இது மட்டும் இல்லாமல் மேலும் மகர ராசிக்காரர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள்லாம் அமையும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குறிப்பிட்டு மகர ராசிக்காரர்களுக்கு அஷ்டமஸ்தானத்தில் செவ்வாய் கேது என கிரகங்கள் வலம் வந்துக்கிட்டே இருக்காங்க. இந்த கிரக மாற்றங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுக்கிரன் சுகஸ்தானத்தில் இருந்து பஞ்சமஸ்தானத்துக்கு மாறும்போது சரியாகும் அப்படின்னு சொல்லலாம். மேலும் இனி வரக்கூடிய நாட்களில் எதிலுமே நீங்கள் எச்சரிக்கையோடு செயல்பட வேண்டிய நேரம். அடுத்தவரை நம்பி எதிலுமே ஈடுபடாமல் இருக்கிறது நன்மையை கொடுக்கும். சந்திரனுடைய சஞ்சாரத்தால் ஆன்மீக ஸ்தலங்களுக்கு செல்ல வேண்டியது உங்களுக்கு வரலாம். மேலும் நீண்ட நாட்களாக நடந்து முடியாமல் இருந்த ஒரு வேலை கூட இப்போ உங்களுக்கு நடந்து முடியக்கூடியதாக இருக்கும். உடல் ஆரோக்கியத்தில் அதிக கவனம் செலுத்துறது நல்லது. தந்தையினுடைய உடல்நிலையிலும் ரொம்பவே கவனமாக இருக்கிறது நல்லது. கடன் விவகாரங்கள் உங்களுக்கு காலதாமதமாகலாம். வரவேண்டிய பணம் உங்களுக்கு தாமதமாக இருந்தாலும் கூட அந்த பணம் கண்டிப்பாக உங்களுக்கு விரைவிலேயே வந்து அடையும் அப்படின்னு சொல்லப்படுது. இது மட்டும் இல்லாமல் தொழில் வியாபாரத்தில் எதிர்பார்த்த வேகம் இருக்காது. ஆனால் வருமானம் வழக்கம் போல் இருக்கும். உத்தியோகஸ்தர்களுக்கு கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. பணி செய்வது உங்களுக்கு ரொம்ப நல்லது. அதே போல் பணியில் ரொம்ப கவனமாக இருக்கணும். குடும்பத்தில் இருப்பவங்களையும் வாழ்க்கை துணையும் அனுசரித்து போகிறது தான் ரொம்ப சிறப்பு.
மகர ராசிக்காரங்களுக்கு மேலும் சண்டை சச்சரவுகளில் ஈடுபட வேண்டாம் அப்படின்னும், இல்லை அப்படின்னா சூழல் உங்களுக்கு சாதகமற்றதாக மாறும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் பொறுமையும் நீங்கள் விட்டு கொடுத்து போகிறதும் தான் இந்த நேரத்தில் உங்களுக்கு ரொம்ப நல்லதுங்க. இது மட்டும் இல்லாமல் இனி வரக்கூடிய நாட்களில் நீங்கள் நிரூபித்து காட்டுவது எல்லா விஷயத்துலையுமே கடினமாகத்தான் இருக்கும். நீங்கள் சொல்வது சரியாக அமையக்கூடியதாக இனி வரக்கூடிய நேரத்தில் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதாவது நாம் இப்போ சொல்கிற விஷயம் மற்றவங்களுக்கு இது சரிப்பட்டு வருமா வராதா, இது எப்படி சரிப்படும், நாம் இதை சொல்லலாமா வேண்டாமா, சரியா தவறா அப்படிங்கிற ஒரு குழப்பத்திலே இருப்பீங்க. அந்த மாதிரி நேரத்தில் நீங்கள் எதுவுமே கவலைப்பட வேண்டாம். இப்போ நீங்கள் சொல்கிற வார்த்தைகள் கண்டிப்பாக பலிக்கும், உங்களுக்கு நல்லதே நடக்கும் அப்படின்னு சொல்லப்படுறதால நீங்கள் எதுக்கும் பயந்துக்க வேண்டாம். சரி, இது மட்டும் இல்லாமல் மேலும் மகர ராசிக்காரர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள்லாம் சொல்லப்படுது அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு பிடித்த கடவுள் யார் அப்படிங்கிறத மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் என்ன ராசிக்காரங்க, 12 ராசியில் என்ன ராசிக்காரங்க என்பதை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுருங்க. மேலும் நீங்கள் இந்த கோவிலுக்கு சமீபத்தில் போயிட்டு வந்ததுக்கப்புறமா என் வாழ்க்கையில் இப்படிப்பட்ட மாற்றங்களை நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்கிறீங்களா? இந்த வீடியோவுக்கு கீழே கமெண்ட் பாக்ஸில் எந்த கோவில் எந்த ஊர் அப்படிங்கிறதையும் சொல்லிவிடுங்க. கண்டிப்பாக அது மற்ற நேயர்களுக்கும் பயன்படும். அதுபோல் உங்களுக்கு மேலும் இனி வரக்கூடிய நாட்களில் என்ன மாதிரியான பலன்கள்லாம் சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் யார்கிட்ட நட்பு வச்சுக்கிட்டாலும் சரி, நீங்கள் அளவோடு வச்சுக்கணும். ஒரு முக்கியமான விஷயங்களெல்லாம் நீங்கள் எதுவும் அதை அவங்க யார்கிட்டையும் பகிர்ந்து கொள்ள மாட்டாங்க அப்படிங்கிற தைரியத்தில் முக்கியமான விஷயங்களெல்லாம் பகிர்ந்து கொள்ளாதீங்க. அதுவே உங்களுக்கு கொடுக்குற ஒரு எச்சரிக்கையாகவும் சொல்கிறாங்க. சரி, இது மட்டும் இல்லாமல் மேலும் என்ன மாதிரியான பலன்கள்லாம் சொல்லப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, துணைக்கிட்ட நீங்கள் நேரம் அதிகமாக செலவிடுறது நல்லது. அவருக்கு பிடித்த விஷயங்களை செய்கிறது நல்லது. இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கை மற்றும் வேலை தொடர்பான விஷயங்கள் முக்கியமானதாக அமையும். சில நேரங்களில் கடினமானதாக இருந்தாலும் கூட நம்பிக்கையை இழக்கக்கூடாது. உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கருப்பு நிறம் இந்த நேரம் உங்களுக்கு ரொம்ப அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. மேலும் உங்களுக்கு பிரச்சனைகளை பேசி தீர்க்கக்கூடிய காலகட்டமாகவும் உங்களுடைய துணை உங்களுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய காலகட்டமாகவும் இருக்கிறதால நீங்கள் எதுக்குமே பயந்துக்காதீங்க. நிச்சயமாக இனி வரக்கூடிய நாட்களில் நல்ல நல்ல பலன்களை பெறக்கூடியதாக தான் அமையப்போகுது. நீண்ட நாளாக நீங்கள் ஒரு திட்டம் போட்டுகிட்டே இருக்கீங்க, அந்த திட்டத்தை எப்படி செயல்படுத்துறது அப்படின்னு தெரியாமல் முழிச்சிட்ருக்கீங்களா? இனியும் உங்களுக்கு தானாகவே அதற்கான வழி கிடைக்கக்கூடிய காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். அந்த வழியின் மூலமாக கண்டிப்பாக வரக்கூடிய நாட்களில் நீங்கள் நினைத்த காரியங்களை நிறைவேற்றக்கூடியதாக இருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம். அதே போல் நீங்கள் யாருக்காவது உதவி செய்யணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா யோசிக்காமல் இந்த நேரத்தில் உதவி செய்யுங்க. அந்த உதவியானது அவர்கள்கிட்டேருந்து வர ஒரு ஆசையாக உங்களுக்கு அமையும் அப்படின்னு சொல்கிறதால கண்டிப்பாக அது நல்ல பலனையே கொடுக்குது. அதே போல் மகர ராசிக்காரர்களுக்கு இனி வரக்கூடிய நாட்களில் மிக உயர்வான பலன்களே கிடைக்க போகுதுங்க. சில இடங்களில் வேலைகளில் சிறு சிரமம் உங்களுக்கு உண்டாகலாம். சில இடங்களில் போராட்டத்தோடு உழைக்க வேண்டியது கட்டாயமாக இருக்கும். உத்தியோக ரீதியாக பார்க்கும்போது சம்பள அதிகரிப்பு உங்களுக்கு இருக்கலாங்க. எதிர்பார்த்த ஒரு காரியம் உங்களுக்கு இனி வரக்கூடிய நாட்களில் நடக்கும். வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் அதிகரித்து கொடுக்கக்கூடியதாக இருக்கும். புதிய தொழிலில் தைரியமாக நீங்கள் ஈடுபடலாம். குடும்பத்தில் இருந்து வந்த குழப்பங்கள் நீங்கி கலகலப்பு அதிகரிக்கும். பிள்ளைகளால் கண்டிப்பாக மன நிம்மதி ஏற்படக்கூடிய காலகட்டம் அப்படின்னு சொல்லப்படுது. அலுவலகத்தில் இருக்கக்கூடிய உயர் அதிகாரிகள்கிட்ட நிதானமாக பேச வேண்டியது ரொம்ப சிறப்பு. பதவி உயர்வு, ஊதிய உயர்வு இவையெல்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு அதிகமாக உருவாகும். வியாபாரத்தில் நல்ல லாபம் ஏற்படக்கூடியதாகவும் தொழிலை விரிவு செய்வதற்கு திட்டமிட்டு கவனமாக செயல்பட வேண்டியதாகவும் இருக்கும். குடும்பத்தில் இருந்த குழப்பங்கள் விலகக்கூடியதாக அமையும். பிள்ளைகளால் உங்களுக்கு சிறப்பும் சந்தோஷமும் உண்டாகும். பெரியவர்களுடைய ஆதரவு கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். மேலும் குடும்பத்துக்காக பண வரவை அதிகரிக்க கடுமையாக நீங்கள் பாடுபட வேண்டும் அப்படின்னு சொல்லப்படுது. வியாபார விஷயத்தில் நீங்கள் கொஞ்சம் அலட்சியமாக இருக்காமல் எச்சரிக்கையோடு இருக்கணும். நல்ல ஒரு முதலீடு செய்யணும். முதலீடு செய்கிறதுல கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ராசிக்காரங்க தொழில், உத்தியோகம், வியாபாரம், குடும்பம் ஆகியவற்றினுடைய வளர்ச்சிக்காக சலிப்பு இல்லாமல் பாடுபடணும். பண விஷயத்தில் மிக சாமர்த்தியமாக நடந்துக்கணும். மேலும் பெரியவர்களுடைய ஆசை அதிகமாக கிடைக்கக்கூடியதாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம்.
என்ன நண்பர்களே, இன்றைக்கி வீடியோவில் மகர ராசிக்காரர்களுக்கு இனி வரக்கூடிய நாட்களில் என்ன மாதிரியான பலன்கள்லாம் கிடைக்க போகுது அப்படின்னு பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருந்திருக்கும். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற இது போன்ற ஒவ்வொரு பயனுள்ள வீடியோவும் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். நன்றி வியூவர்ஸ்.